பாபநாசம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கு சாக்கு தட்டுப்பாடு பற்றாக்குறை இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கு தேவையான சாக்கு தட்டுப்பாடு அதிகமாக உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டத்தின் அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் சாக்கு பைகள் கூடுதலாக இருப்பு வைத்து தாமதம் இல்லாமல் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பல நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு பற்றாக்குறை இருக்கிறது. கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் நகர்வு தராமல் இருக்கிறார்கள். போதுமான அளவிற்கு லாரி வரத்து இல்லை. உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு விவசாயிகள் ஒரு ஏக்கர் சாகுபடி செய்து கொண்டு வருகின்ற நெல்லில் 60 சிப்பம் மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை விவசாயிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை முற்றிலுமாக தமிழ்நாடு அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வழக்கமாக உணவுத்துறை செயலர் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிப கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் இவ்வாறான அறுவடை நடைபெறுகின்ற நேரங்களில் விவசாயிகளோடு கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் நடத்துகின்ற வழக்கம் இந்த ஆண்டு கைவிடப்பட்டிருப்பதால் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. உடனடியாக அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களிலும் தேவையான அளவிற்கு சாக்கு இருப்பு வைக்க வேண்டும். இருக்கின்ற நெல்லை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும். தேவையற்ற நிபந்தனையை தமிழ்நாடு அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விரைவில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முன்பாக கடும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம்.